ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, உடைய பாதத்தில் நாங்கள் வந்து உடைய வேத வசனத்தை கவனிக்கும்படியாக உடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுங்க. எங்களுடைய நம்பிக்கையிலே நாங்கள் பலனடைய, வாழ்வில் சந்திக்கிற நெருக்கங்கள், தயக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய பலனை கட்டளையிடுங்க ராஜா. உள்ளான மனுஷனில் நாங்கள் வல்லமையாய் பலப்பட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, போன வாரத்தில் நாம் ஆகாருடைய ஜெபத்தை பற்றி நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் எசேக்கியா ராஜாவினுடைய ஒரு ஜெபத்தை பற்றி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதி ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம், 37ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வேத பகுதி. ஆகையினால நான் அநேக காரியங்களை துரிதமாக நான் சொல்லுகிறேன். கடைசியாக அந்த ஜெபத்திற்கு நாம் வருவதற்கு முன்பதாக அநேக காரியங்கள் அங்கே இருக்கிறது. வேத புத்தகத்தில் நாம் கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், வேத புத்தகம் ஒரு தத்துவ புத்தகமோ ஒரு இதிகாசமோ அல்ல. வேத புத்தகம் ஒரு வரலாற்று புத்தகம். இட்ஸ் a book of history. அதனால இந்த புத்தகத்தில் அநேக வரலாற்று உண்மை நிகழ்வுகள் உண்டு. வரலாற்று நிகழ்வுகளாக இருப்பதனால இந்த உண்மைகளை நாம் செக் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணலாம். அப்படி வரலாற்று நிகழ்ந்த ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு ஏசாயா 36ஆம் அதிகாரத்தில் உள்ளது. சனகரிப் என்கிற அசீரிய ராஜாவினுடைய நாட்களில் நடைபெற்ற காரியத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 46 பட்டணங்களை அவன் ஏற்கனவே மேற்கொண்டு ஜெயித்து இருக்கிறான். வரிசை எத்தனை வெற்றி? 1, 2, 3, 46 வெற்றி அவன் பெற்றிருக்கிறான். கடைசியா இப்ப எருசலேமுக்கு எதிராக வந்திருக்கிறான். இப்ப 47வது தோல்வியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த சூழ்நிலையில தான் இந்த சம்பவம் நடக்குது. 36ஆம் அதிகாரத்தில் சொல்ற முக்கியமான காரியம் என்னன்னா, நீங்க பிறகு இந்த அதிகாரங்கள் வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாதனால நானே சொல்லிடுறேன். அவன் சொல்ற முக்கியமான காரியம் என்னன்னா, கடவுள் மேல் யுத்தத்திற்கு நம்பிக்கை வைப்பது பயனற்றது. சண்டை போடுறதுக்கெல்லாம் ஃபெய்த் ஹெல்ப் பண்ணாது, ஜெபம் ஹெல்ப் பண்ணாதுன்னு சொல்றாரு. இந்த அதிகாரத்தில் சனகரிப் அவருடைய படைத்தலைவன் ராப்சாக்கே மூலமா பேசின வார்த்தைகள் தான் இந்த 36ஆம் அதிகாரம் ஃபுல்லா இருக்குது. அவனுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. மூளைக்கு அது ரொம்ப பொருத்தமானதா இருக்கு. அதை அப்ஜெக்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், அவன் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, எகிப்தை நம்ப முடியாது, ஏன்னா எந்த நேரத்திலும் காலை வாரி விட்டுருவாங்க, அதனால அவங்கள நீங்க நம்ப முடியாது அப்படின்றது அடுத்த ஆர்குமெண்ட் 6வது வசனத்துல சொல்றாரு. அடுத்தது 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? எசேக்கியா ராஜா கடவுளை நம்பி இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஆனா அதுல கூட பிரச்சனை என்னன்னா, நிறைய பலிபீடங்களை இந்த ராஜா இடிச்சிட்டாரு. எசேக்கியாவுடைய செயலை பத்தி இவனுடைய புரிந்து கொள்ளுதல், சனகரிப்புடைய புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, நிறைய பலிபீடம் இருந்தா நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கும்.
நிறைய சாக்ரிஃபைஸ் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆனால் நிறைய பலிபீடத்தை இடிச்சிட்டாரு, அதனால சாக்ரிஃபைஸ் குறைஞ்சிருச்சு, அதனால தோல்வி தான் வரும் அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்தது அவன் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவன் நம்பிக்கையை படை மேல வைக்க முடியுமா, அவன் மிலிட்ரி மேல வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அவர் சொல்றாரு, 2000 குதிரையை நான் கொடுக்குறேன், அது மேல உட்கார்ந்து சண்டை போடுறதுக்கு ஆள் இருந்தா கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. அப்ப அவ்வளவு வீக்கான ஒரு ஆர்மி அவன்கிட்ட இருக்குது. அடுத்தது அவன் சொல்ற ஆர்குமெண்ட் என்னன்னா, 10வது வசனத்துல, இது ஒரு பொய், கர்த்தர் சொல்லி தான் எருசலேமை அழிக்க வந்தேன்னு சொல்றான். சனகரிப் என்ன சொல்றான், நான் எருசலேமை அழிக்க வந்ததுக்கு காரணமே ஆண்டவர் தான் என்னைய போய் அழிக்கவே சொன்னாரு அப்படின்னு சொல்றான். அடுத்து அவன் சொல்ற ஒரு காரியம் 14-15 வசனத்துல, ராஜாவை நம்பாதீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாருன்னு சொல்லி உங்களை காலவாரிடுவான்னு சொல்றான். இதெல்லாம் சொல்லிட்டு அவன் சில ப்ராமிஸ் கொடுக்கறான், 2 முக்கியமான காரியத்தை. 16-17 வசனத்துல அவன் என்ன சொல்றான்னா, நீங்க சண்டை போடாம என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களை ஃபாரினுக்கு கூட்டிட்டு போறேங்கிறான். கர்த்தர் வாக்கு பண்ணின மாதிரி ஒரு ஆசீர்வாதமான தேசத்துக்கு நான் உங்களை எல்லாரையும் எங்க கூட்டிட்டு போறான், சிறை கைதிகளா கொண்டு போறான். ஆனா அதை எப்படி சொல்றான், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நான் உங்களை, அங்க உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது, நான் உங்களை வேற தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்து அவன் சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா, இந்த 18-20 வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அவன் சொல்றான், இந்த 46 பட்டணத்தை நான் பிடிச்சேன் பார்த்தீங்களா, இந்த 46 பட்டணத்தில் இருக்கிற மக்களும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. நான் யுத்தத்துக்கு வர்றேன்னு என்ன செஞ்சாங்க, எல்லாரும் அவங்கவுங்க கடவுளை நோக்கி கூப்பிட்டாங்க. எந்த கடவுளும் ஏன் கையில இருந்து அவங்கள காப்பாற்ற முடியல. அதனால நீங்க செய்யறதை யோசிச்சு செய்யுங்க, என்கிட்ட சரண்டர் ஆயிட்டா நான் உங்களை ஃபாரினுக்கு கூட்டிட்டு போறேன், சண்டைக்கே நீங்க போகாதீங்கன்னு சொல்றான், வராதீங்கன்னு சொல்றான், சரண்டர் ஆயிடுங்கன்னு சொல்றான். நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், யுத்தம் பண்ணாம வார்த்தையினாலேயே இவன் வசப்படுத்த பார்க்கறான், பேசிய ஜெயிக்க பார்க்கறான், மக்களை பயமுறுத்தியே மேற்கொள்ள பார்க்கிறார். 37ஆம் அதிகாரத்தில் இந்த சிச்சுவேஷனை எப்படி ராஜா ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். முதல் வசனத்தில் அவர் செஞ்ச ஒரு விஷயம், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவன் ஜெபிக்கிறான். 2வது என்ன செய்யறான்னா, சில ஆட்களை அனுப்பி, ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட அனுப்பி, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, என்னுடைய பிரச்சனைக்காக ஜெபிங்கன்னு பிரேயர் சப்போர்ட்டை அவன் ரைஸ் பண்றான். அவனும் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்காம நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல, அவனும் ஜெபிக்கிறான், எல்லாரையும் ஜெபிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துறான். 3வது காரியம், அவன் பயப்படல, அவன் விசுவாசத்தோட இருக்கிறான். 4வது காரியம், அவன் ஆலயத்திற்கு போய் அங்கே ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். 5வது காரியம், அவன் ஏன் ஜெபிக்கிறான்னா, நான் தப்பிச்சுக்கணுன்றதுக்காக இல்லை, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவன் ஜெபிக்கிறான். கடைசியா நம்ம பார்க்கறது, அற்புதமான வெற்றியை ஆண்டவர் இங்கே கொண்டு வருகிறதை பற்றி நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த ஜெபத்தையும் அதனுடைய பதிலையும் பற்றி மட்டும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ராஜா முழங்காலில் நிற்கிறார். ராஜா தேவனுடைய சமூகத்திற்கு போகிறார். இந்த சனகரிப் அனுப்பின கடிதத்தை கொண்டு போய்
ஆலயத்துல தேவனுடைய சமூகத்துல வச்சு அவருக்கு முன்னாடி அதை விரிச்சு வச்சு அவர் ஜெபிக்கிறார். பிரச்சனை வரும் பொழுது நிறைய நேரத்தில் நம்ம இதை செய்யறதில்ல. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பல விதத்தில் யோசிக்கிறோம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை அப்படி ஹேண்டில் பண்ணலாமா, இப்படி ஹேண்டில் பண்ணலாமா. ராஜா மிலிட்ரி ஆஃபீஸரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணல. அவனுக்கு யார் உதவிக்கு வருவாங்கன்னு மற்ற தலைவர்களை தேடி ஓடலை. அவனுடைய நெருக்கத்தில், அவனுடைய தேவையில் தேவனுடைய சமூகத்தில் போய் அவன் உதவிக்காக கர்த்தரை நோக்கி பார்த்தான். ரெண்டாவது காரியம், இந்த 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தரை பற்றிய ஒரு சரியான தெளிவான புரிதல் அவனுக்கு இருந்தது. கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் மாத்திரமல்ல, அவர் அண்ட சராசரத்தின் தேவன். அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 16ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். அசீரியாவுக்கு யார் தேவன்? அவர்தான். அவர் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, சனகரிப்பையும் ஆண்டவர் அவருடைய ஆளுகையின் கீழ், அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறார் என்பதை இங்கே ராஜா அறிந்து ஜெபிக்கிறார். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவர். ஆகினாலே தேவனுடைய சர்வாதிகாரத்தை அவன் புரிந்தவனாக ஜெபிக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனையை ரொம்ப பெருசா பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் ரொம்ப சின்னதா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க ராஜா ஆண்டவர் மிக பெரியவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். தன்னுடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவன் கவனிக்கிறான், அவன் நினைவு கூறுகிறான். அவர் இஸ்ரவேலின் தேவன் மாத்திரமல்ல, அவர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர், அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் என்பதை அவன் நினைத்து பார்க்கிறான். அதோடு கூட அவன் புரிந்து கொள்கிற அடுத்த ஒரு காரியம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும், கர்த்தருக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே அழகாக அவன் ஜெபத்தில் எடுத்து சொல்றான். என்ன சொல்றான்? 46 பட்டணங்களை நான் பிடிச்சேன், அந்த பட்டணத்தினுடைய தெய்வங்கள் எதுவும் ஏன் கிட்ட இருந்த அந்த பட்டணத்தை காப்பாத்தல அப்படின்னு அவன் சொன்னது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட். இங்கே ஜெபத்துல அவன் சொன்ன காரியம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசங்களையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பில் போட்டு விட்டது மெய்தான். நடந்தது உண்மைதான். 46 பட்டணத்தை பிடிச்சு என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் அவர் செஞ்ச வேலை அங்க இருக்கிற கோயிலில் இருக்கிற தெய்வங்களை தூக்கி நெருப்புல போட்டார். ஏன்? இவருடைய படையெடுப்பு, இவங்க கடவுள் ஜெயிச்சிருச்சு, அந்த கடவுள்கள் எல்லாம் தோத்துருச்சு. அதனால அந்த தெய்வங்களை எல்லாம் இவரை அழிச்சு ஒழிச்சிட்டார். அவர் அப்படி செஞ்சது கரெக்டு தான். ஏன் கரெக்டு அப்படின்னா அவர் சொல்றாரு, அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷ கைவேலையான மரமும் கல்லும் தானே, ஆகையால் அவர்களை நிர்த்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று ஜெபம் பண்ணினான். அற்புதமா அவர் ஜெபம் பண்றாரு. அவர் என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, அந்த தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல, அவைகள் எல்லாம் மனுஷருடைய கைவேலை, அவைகளால் அவர்களுடைய கடவுளை, அவர்களுடைய மக்களை காப்பாற்ற முடியாது. ஆனால் நீரோ ஜீவனுள்ள தேவன், நீர் ஒருவரே கர்த்தர் என்று எல்லாரும் அறியும்படிக்கு
எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும். எங்களை காப்பாற்றும் ஜெபம் பண்றாரு. ஆனா எதுக்காக காப்பாற்றணும்? இது மூலமா ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்த அசிரியாவுக்கும் பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களுக்கும் விளங்க பண்ணணும். என்னன்னா, கர்த்தர் மற்ற தெய்வங்களை போல தப்புவிக்க முடியாதவர் அல்ல, ரட்சிக்க கூடாதவர் அல்ல. கர்த்தர் அவர் ரட்சிக்கிறவர், அவர் விடுவிக்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிர் உள்ளவர் என்பதை அறிவிக்கும்படியாக கர்த்தர் இங்கே தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பதன் மூலமா ஆண்டவர் மகிமைப்படுறார். எருசலேம் பாதுகாக்கப்பட்டதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். அவருடைய முக்கியமான குறிக்கோள் கடவுளுடைய மகிமை, கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். ஆகியனாலே அதற்காக இங்கே அற்புதமாக ராஜா ஜெபிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் குறித்து கரிசனை உள்ளவர். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், கர்த்தர் நம்மை மீட்கிறார், நம்மை விடுவிக்கிறார். கர்த்தர் திருச்சபையை குறித்து கரிசனை உள்ளவர், திருச்சபையை பாதுகாக்கிறார், திருச்சபையை மீட்கிறார். ஏனென்றால் அதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் நேரிடும் போது சுற்றியுள்ளவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவர் ஏன் உங்களுக்கு உதவி செய்யலை? ஆண்டவர் ஏன் உங்களை பாதுகாக்கலை? ஏன் உங்களை காப்பாற்றலை? நிறைய நேரங்களில் நம்முடைய தவறுகளின் நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்தா கூட தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது இல்லை? ஏன் ஆண்டவர் இதை உங்களுக்கு செய்யலை? ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும் போது, கர்த்தர் நம்மை வழி நடத்தும் போது, கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். இங்கே அவனுடைய ஜெபத்திற்கான பதிலை உடனடியாக பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். 21ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அமத்சியாவின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ராஜா யார்கிட்ட போனாரு? ஏசாயா கிட்ட போல. ராஜா ஆண்டவர்கிட்ட தான் போனாரு, தேவாலயத்துக்கு தான் போனார், தேவனுடைய சமூகத்துக்கு தான் போனார். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ட்ரெண்டை மாத்திட்டோம். நம்ம எங்க போக ஆரம்பிச்சிட்டோம்? ஊழியக்காரங்க கிட்ட. நிறைய ஊழியக்காரங்களும் அதை விரும்புறாங்க. ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், ஐயா நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நீங்க என்கிட்ட வாங்க, நான் ஜெபம் பண்ணா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னார். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யார் ஜெபம் பண்றதுனால அற்புதம் நடக்குன்றது முக்கியம் இல்லை, அற்புதத்தை செய்யறது யாருன்றதான் முக்கியம். ஏசாயா கிட்ட எசேக்கியா போகல. எசேக்கியா போனது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனான். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் ஜெபம் பண்ணா பதில் எங்க இருந்து வந்துச்சு? ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து வந்துச்சு. அது ஏசாயா வழியா வந்துச்சு. அப்ப ஏசாயா என்ன சொல்லுகிறார்? அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது. இந்த பகுதியை வாசி பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. அந்த பகுதியில நம்ம படிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், 46 பட்டணத்தை பிடிச்சிட்டேன் எல்லாம் சொன்னான். அது மட்டும் இல்லை, நான் அந்த காடுகளை அழிச்சேன், நான் அரணிப்பான இடங்களை எல்லாம் நான் காய பண்ணினேன், இதெல்லாம் சொல்றான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன பதில் 26ஆம் வசனம் பாருங்க. நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாலான மண்மேடுகள் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவனுக்கு புரியாத விஷயம் என்ன? இவன் 46 பட்டணத்தை பிடிச்சதுக்கு என்ன காரணம்? அது கடவுளுடைய பிளான். இவன் 46 பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் பர்மிட் பண்ணியிருந்தார், ஆண்டவர் பிளான் பண்ணியிருந்தாரு, அவன் அதை செய்யறான்.
அது மட்டுமல்ல, ஆண்டவர் அடுத்து சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, நீ எங்க இருக்கணும், எங்க போகணும், எங்க வரணும், இது எல்லாத்தையும் நான் நிர்ணயிச்சிருக்கிறேன். ஆனா நீ என்ன செய்யற, எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதை அறிவேன். அவனுக்கு புரியல. கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இந்த பட்டணங்களில மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் என்பதை அவன் அறியாதவனா, அவன் பெருமையினாலே நிறைந்தவனாக ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினான். 29ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். இது எப்படி இருக்கு அப்படின்னா, காளை மாட்டுக்கு அந்த மூக்கணாங் கயிறு போடுவாங்க, போட்டு கையில் பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அது திமுறாது. ஏன்னா ரொம்ப சாஃப்டான அந்த பகுதியில் கயிறு போட்டிருக்கிறதுனால அது அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிச்சுன்னா அதுக்கு தான் அது வருத்தத்தை கொண்டு வரும். ஆனால் இப்போ என் கண்ட்ரோலில் நீ இருக்கிற, நீ உட்கார்றது எந்திரிக்கிறது போனது வந்தது எல்லாம் நான் பிளான் பண்ணபடி செஞ்சேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், உன்னைய ரிட்டர்ன் திருப்பி அனுப்ப போறேங்கிற. ஒருவேளை இது வரைக்கும் நடந்ததை கர்த்தர் தான் செஞ்சாரு அப்படின்றதுக்கு என்னங்க ப்ரூஃப் தெரியாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா என்ன நடக்க போகுதுன்றத ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நீ திரும்பி உங்க ஊருக்கு போவ, திரும்பி எருசலேமின் மேல ஒரு அம்பு கூட நீ விட மாட்டேங்கிறாரு. இந்த கடவுளுடைய வார்த்தை ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்தார். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல அவன் பேசினா, சனகரிப்பு பேசினா, அதை கேட்ட உடனே மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பிசாசனுடைய வார்த்தைகள் நமக்கு சோர்வை உண்டு பண்ணுகிறது, நம்மை திகைக்க செய்கிறது, நம்மை பலவீனப்படுத்துகிறது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை உற்சாகப்படுத்துகிறது, ஒரு புதிய பலனை கொடுக்கிறது. இங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர்கள் இழந்து போன பலன் எல்லாம் திரும்ப அவங்களுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஒரு தைரியம், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் எங்களுக்காக செயல்படுகிறவர், ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறவர், நடக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் எங்களுக்காக உதவி செய்ய போகிறார் அப்படின்றதையும் ஏசாயா சொன்ன வார்த்தையின் மூலமாய் அவர்கள் கேள்விப்பட்டு அறிந்து ஒரு உற்சாகம், ஒரு பலன், ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. 35ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். God will protect the city for his name's sake and for his servant David's sake அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய தாசனாகிய தாவீதின் நிமித்தம் கர்த்தர் இந்த நகரத்தை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை அவர் நிமித்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இங்க எசேக்கியா கிட்டையும் இஸ்ரவேல் மக்கள் கிட்டையும் பிரச்சனை எதுவுமே இல்லையா? குறைகள் எதுவுமே இல்லையா? அவங்க சரியான ட்ராக்ல இல்லை. அப்பப்ப ஆண்டவரை தேடுவாங்க, அப்பப்ப மறுதளிச்சுவாங்க, முரட்டாட்டம் பண்ணுவாங்க, கலகம் பண்ணுவாங்க. இதே தான் அவங்க லைஃப் ஸ்டைலா போயிட்டு இருக்கு. ஆனாலும் கடவுளுடைய கோபாக்கினைக்கு உரியவர்களாக அவர்கள் இருந்த போதிலும் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நிமித்தம், என்னுடைய தாசனாகிய தாவீதின் நிமித்தம் நான் தேசத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கும் தேவை தேவனுடைய இரக்கம் தான்.
இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய சிலுவை மரணத்தின் நிமித்தம் தேவ கோபாக்கினைக்கு ஆண்டவர் நம்மை கிருபையாக இரக்கமாக பாதுகாக்கிறார். குறைகள் நம்மிடத்தில் உண்டு, ஆகிலும் இந்த குறைகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஜெபம் பண்ணாங்க, கலங்கி இருந்தார்கள், ஜெபித்தார்கள். ஜெபித்த போது என்ன நடந்தது? பெரிய மாற்றம் வந்தது. ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை நோக்கி வந்தது. கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு ஒரு புதிய பலனையும் நம்பிக்கையும் கொடுத்தது. கடவுளுடைய வார்த்தை எந்த சூழ்நிலையிலும் நம்மை பலப்படுத்தக்கூடியது, நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது. என்ன நடந்தது? ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினாரு. அந்த தூதன் 1,85,000 சோல்ஜர்ஸை ஒரே நாள் நைட்டு காலி பண்ணிட்டான். 1,85,000 பேர் நைட்டோட நைட்டு செத்துட்டாங்க. காலையில ராஜா எந்திரிச்சு பார்த்தா கூட யாருமே இல்லை. இந்த வரலாற்று நிகழ்வை பற்றி எழுதப்பட்டிருக்க சில ஹிஸ்டாரிக்கல் புக்ஸில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, பைபிள் இதை பற்றி சொல்லலை, ஹிஸ்டாரிக்கல் புக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலிகள் அந்த பகுதியில் நிறைய எலிகள் வந்துச்சான். அவர்களுடைய வில்லில் அம்பு விடுறதுக்கு வச்சிருந்த அந்த கயிறுகளை எல்லாம் தின்றுச்சான். அது மட்டுமல்ல, அவங்க கேடகங்கள் பலவிதமான ஆயுதங்களை டேமேஜ் பண்ணியிருக்கு அந்த நாள் இரவில். அது மட்டும் இல்லாமல் இந்த எலிகளின் நிமித்தம் ஏற்பட்ட ஒரு கொள்ளை நோய் இவங்க எல்லாரும் சாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. பைபிள் இல்லை, ஹிஸ்டாரியன் இதை பற்றி எழுதும்போது அப்படி எழுதுகிறார். ஏனென்றால் இது வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. ஆகையினால ஒரே நாளில் 1,85,000 பேர் மரித்து போனார்கள். ராஜா தப்பிச்சு ரிட்டன் ஊருக்கு போனதா நினச்சிக்கிட்டாரு. தப்பிச்சிட்டோன்னு ஒருவேளை அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் அவர் போய் சாமி கும்பிட போன இடத்துல கோயிலில் வச்சு அவர் கொல்லப்பட்டார். என்ன காமெடி அப்படின்னா, கோயிலில் இருந்தால் கூட கடவுளால் காப்பாற்ற, அவங்க கடவுளால் கோயிலில் வச்சு கூட காப்பாற்ற முடியலை. ஆகையினாலே இங்கே ஜெபத்தினால எசேக்கியா ராஜா கர்த்தர் அவருக்கு கொடுத்த அற்புதமான வெற்றியை பற்றி நாம் இங்கே கவனிக்கிறோம். தன்னுடைய பிரச்சனையை, தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய தேவையை தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு சென்றான். தனக்கு ஆதரவாக ஜெபிப்பதற்கு அநேகரை கேட்டுக்கொண்டான், அநேகரை அனுப்பினான். தீர்க்கதரிசியும் ஜெபித்தார், ராஜாவும் ஜெபித்தார்கள். அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக, ஆண்டவருக்காக வைராக்கியம் உடையவனாக அவன் ஜெபித்ததினாலே, ஆண்டவரை குறித்த ஒரு அற்புதமான புரிதல் அவனுக்கு இருந்ததினாலே, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதமாக அவனை அவனுடைய இக்கட்டுக்கு தப்புவித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய நம்பிக்கையிலே சோர்ந்து போவதற்கு காரணம், நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறியாமல் இருப்பதுதான். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கும் போது நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தேவைகளையும் தேவனுடைய சமூகத்திற்கு நாம் கொண்டு செல்லுவோம். ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கிரியை செய்கிறவர். போன வாரம் நம்ம பார்த்தோம், வனாந்திரத்திலே அடிமையின் ஜெபத்தை கேட்டார். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு அரசனுடைய ஜெபத்தை கேட்டார். ஆனால் இந்த சூழ்நிலையும் ரொம்ப மோசமான சூழ்நிலை. 46 முறை வெற்றி பெற்றவர் 47வது முறை தோல்வியை காண முடியுமா? அவன் சொன்ன ஆர்குமெண்ட் எதுக்குமே பதிலே சொல்ல முடியல. ராஜா என்ன சொன்னாரு? எதுக்கும் பதில் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டார். 36ஆம் அதிகாரத்துல அவனுடைய வார்த்தைகளை எல்லாம் அவங்க கேட்டாங்க.
36:21 அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தார். அவனுடைய ஆர்கியூமெண்ட் ரொம்ப லாஜிக்கலா இருந்தது, ரொம்ப ரீசனபிளா இருந்தது. அதை எதிர்த்து அவன் கிட்ட சொல்லி ஆர்கியூமெண்ட்ல வின் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இங்கே தீர்க்கதரிசி செய்த ராஜா செய்த காரியம், அவன் தேவனுடைய சமூகத்திற்கு போனான், தேவனுடைய மகத்துவத்தை பார்த்தான். தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சகல ராஜாக்களுக்கும் ஆண்டவர் என்பதை அவன் புரிந்திருந்தான். ஆகையினாலே ஒரு அற்புதமான வெற்றியை காண அவனாலே முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள் ஒருவேளை நம்முடைய நம்பிக்கைக்கு எதிரானதாக இருக்கலாம். ராஜா சொன்ன 3 முக்கியமான விஷயம். சண்டை போடுறதுக்கு ஜெபம் உதவி செய்யாதுங்க. உன்னுடைய பெலன் உதவி செய்யாது. நீ ரொம்ப வீக்கா இருக்கிற, உன்னால இவ்வளோ பெரிய எதிரியை எதிர்த்து நிற்க முடியாது. கரெக்ட், அவன் சொன்ன ஆர்குமெண்ட் எல்லாம் கரெக்ட். உன்னுடைய நம்பிக்கைய உன்னுடைய ஆயுதத்தின் மேல வைக்க முடியாது. உனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் வேணா தர்றேன் உனக்கு ஆயுதம், முடிஞ்சா சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உனக்கு உதவிக்கு வர்றவங்க நம்பத்தக்கவர்கள் அல்ல. அவங்க எந்த நேரத்துல கைவிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நீ என்கிட்ட அடி பணிஞ்சா நான் உன்னைய வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆனா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார்கள், கர்த்தரை நம்பினார்கள். தங்களுடைய நம்பிக்கையை தங்களுடைய திறமை மேல வைக்கல, தங்களுடைய ஆயுதங்கள் மேல வைக்கல, தங்களுடைய உதவிக்கு வரக்கூடிய எகிப்தின் மேல வைக்கல. அவங்க கர்த்தர் மேல் வைத்தார்கள். தேவனுடைய சமூகத்திற்கு போனார்கள், ஜெபித்தார்கள், கூடி ஜெபித்தார்கள், மற்றவர்களை ஜெபிக்க உற்சாகப்படுத்தினார்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் அப்படி அற்புதங்களை செய்ய வல்லவர். நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய திருச்சபை மக்கள் எல்லாரும் என்ன செய்ய சொல்லலாம்? ஜெபிக்க சொல்லலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது நம்முடைய கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். மாற்ற முடியாத பிரச்சனைகளை எல்லாம் அவரால் மாற்ற முடியும். ஒரு யுத்தத்தையே ஆண்டவர் ஒரு ஜெபத்தினால மாற்ற முடியுமானால் எதை மாற்ற முடியாது? இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புறேன். நீங்க வாட்ஸ்அப் அந்த மெசேஜை கேளுங்க. கடவுள் வரலாற்றில் செயல்பட்டவர் மட்டுமல்ல, இன்னைக்கும் செயல்படுறவர்ன்றதுக்கான இன்னொரு ப்ரூஃப் அது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்தது உங்களுக்கு தெரியும். 12 நாள் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு ஈரானுடைய இராணுவ தலைவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இஸ்ரேல் யுத்தத்துல மேஜிக்கை பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. இது சாதாரண மனிதன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்ல. அதிகாரி ஒருவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இஸ்ரேல் யுத்தத்துல இப்படி ஒரு வெற்றியை பெற்றதற்கு காரணம் அவங்க யுத்தத்துல மேஜிக்கை யூஸ் பண்ணாங்கன்னு இப்ப சொல்லியிருக்கிறாரு. எதிரியே ஒத்துக்கிறாரு. என்ன ஒத்துக்கிறாரு? இது நேச்சுரல் மீன்ஸை விட தாண்டி ஒரு சூப்பர் நேச்சுரல் சப்போர்ட் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்ல வரேன், இஸ்ரவேல் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்ல வரல. ஆனா இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அவர் வருகை வரைக்கும் அவங்க இருக்கணும். அதனால அதுக்கு முன்னாடி அவங்கள காலி பண்ணிடலான்னு யாரெல்லாம் திட்டம் போடலாம், ஆனா காலி பண்ண முடியாது. அவங்க இருந்து ஆகணும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ரோல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆகையால அவங்க செய்யறதெல்லாம் சரியா தப்பான்றது வேற விஷயம். ஆனா கர்த்தர் இன்றைக்கும் தம்முடைய ஜனங்களுக்காக கிரியை செய்கிறவர். ஜெபத்திற்கு பதிலாக அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆகையினாலே கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளில் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கணும், தேவனை நோக்கி பார்க்கணும்.
ஜெபத்திற்காக நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், நம்முடைய திருச்சபை மக்கள் எல்லாரையும் ஜெபத்திற்காக நம்ம உதவிக்கு கேட்கலாம். ஆனால் நம்முடைய ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்முடைய சர்ச்சில் கூட நமக்கு இருக்கிற இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம இந்த மாதிரி ஜெப குறிப்புகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய ஒரு தேவை இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் எது இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட அனுப்பலாம். நீங்கள் குரூப்பில் போடலான்னு சொன்னால் நான் குரூப்பில் போடுவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஏன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்ப ஜெபத்தில் நம்முடைய திருச்சபையினுடைய ஏதாவது ஒரு குடும்பத்துக்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். ஏனென்றால் இந்த திருச்சபை நாம் ஐக்கியத்தில் வளர்வதற்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எனக்கு கர்த்தர் சித்தமானால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திற்காக நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம அந்த குடும்பத்துக்காக நம்ம எல்லாரும் திருச்சபை மக்கள் எல்லாரும் நம்ம இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர்களை வழி நடத்துவார், அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார். அவங்க தேவைகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் அவர்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம அதற்காக தொடர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். சங்கீதக்காரன் அவரை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு ஜெபத்தை கேட்கிறவர், எளியவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆகார் அடிமை பெண்ணுடைய ஜெபத்தை கேட்கிறார். இங்கே எசேக்கியா அரசனுடைய ஜெபத்தையும் கேட்கிறார். வனாந்திரத்திலே ஜெபத்தை கேட்டு தனிப்பட்ட உதவி செய்தார். ராஜாவினுடைய ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கே உதவி செய்தார். தனிப்பட்ட தேவையையும் அவர் சந்திக்கிறார். தேசத்தினுடைய தேவையையும் அவரால் சந்திக்க முடியும். தனிப்பட்ட மனிதனை காப்பாற்றினார், தேசத்தையே காப்பாற்றினார், பாதுகாத்தார், பட்டணத்தை பாதுகாத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், ராஜ்யங்களுக்கு ஆண்டவர் அவர். ஒரு மேலே விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வோம். பரிசுத்த பிதாவே, உடைய பாதத்தில் நாங்கள் வந்து நோக்கி பார்க்கிறோம். ராஜா கர்த்தாவே, தேவாதி தேவன் ஆண்டவரே, உம்மை குறித்த ஒரு சரியான வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு கட்டளையிடுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறவர், உம்முடைய ஜனத்திற்கு ஆதரவாக இருப்பவர், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் உம்முடைய நாமத்தின் நிமித்தமும் கர்த்தாவே எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உம்முடைய நாமமும் தரிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களாக நாங்கள் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே, எங்களுடைய குறைகளின் மத்தியிலும் எங்களுடைய பலவீனங்களின் மத்தியிலும் எங்களுக்கு கிருபையாய் இறங்கி எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை நீர் மீட்கிறதற்காக, விடுவிக்கிறதற்காக, ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையுமே கேட்டெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.